குருவே, ஆன்மீக பாதையில போற எல்லாருக்குமே குருவோட வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. ஆனா, அந்த குருவோட முழுமையான, பூரணமான அருள உண்மையிலே யார்தான் பெற முடியும்? அது அடையறதுக்கு என்ன வழி? நிச்சயமா அதுக்கு ஒரு வழி இருக்கு. குருவோட அருள முழுசா பெறணும்னா ரெண்டு விஷயங்கள் தான் முக்கியம். தவமும் ஞானதானமும். தவம்னா நாம தியானம் செஞ்சு ஞானத்தை அடையிறது. ஞானதானம்னா நமக்கு கிடைச்ச அந்த ஞானத்தை மத்தவங்களுக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுக்கறது. இந்த ரெண்டையும் யார் சரியா செய்றாங்களோ அவங்களுக்கு குருவோட அருள் பரிபூரணமா கிடைக்கும். அப்போ ஒரு சந்தேகம் வருது. நாம வழக்கமா குருவுக்கு பழம், பூ, பணம்னு காணிக்கை கொடுக்கறோமே. ஆனா நீங்க தவம், தானம் தான் முக்கியம்னு சொல்றீங்க. அப்போ ஒரு குரு நம்ம கிட்ட இருந்து உண்மையிலே எதை காணிக்கையா எதிர்பார்க்கிறார்? ரொம்ப நல்ல கேள்வி. ஒரு உண்மையான குரு நம்ம கிட்ட இருந்து எந்த பொருளையும் எதிர்பார்க்க மாட்டார். அவரோட ஒரே எதிர்பார்ப்பு நம்மளோட ஆன்மீக வளர்ச்சி தான். நீங்க ஞானத்துக்காக தவம் செய்றீங்க இல்லையா? அதுதான் நீங்க உங்க ஆன்மாவையே அவருக்கு கொடுக்கிற உண்மையான காணிக்கை. அப்புறம் அந்த ஞானத்தை மத்தவங்களுக்கு தானம் செய்யும்போது நீங்க அவரோட போதனைகளை உலகத்துக்கு கொண்டு போறீங்க. இதை விட பெரிய காணிக்கை என்ன இருக்க முடியும்னு சொல்லுங்க. சரிங்க. இந்த ஆன்மீக பாதையில போகும்போது நம்மளோட பழைய கர்மாவெல்லாம் தடங்கலா வருமே, ஊழ்வினைன்னு சொல்றோமே, அந்த கர்மாவோட தாக்கத்துல இருந்து நம்மளால தப்பிக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பா முடியும். அதுக்கு தான் குரு இருக்கார். நீங்க ஞான தவம் செய்ய செய்ய உங்க சக்தி நிலை அதிகமாகும். அதே போல ஞான தானம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கர்மா சேரும். இந்த ரெண்டும் ஒரு கவசம் மாதிரி உங்கள சுத்தி நின்னு எப்படிப்பட்ட ஊழ்வினை வந்தாலும் அது உங்களை தாக்காம குருவோட அருள் பாத்துக்கும். இதுல சந்தேகமே வேணாம். நீங்க சொல்றது கேட்க ரொம்ப ஆழமான விஷயமா தெரியுது. ஆனா என்ன மாதிரி சாதாரணமா இருக்கிற ஒருத்தர் இந்த அருளையும் பாதுகாப்பையும் அடையறதுக்கு ரொம்ப சுலபமான நேரடியான வழி ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன். தாராளமா இருக்கு. அந்த எளிய வழிக்கு பேரு தான் திருவடி தீட்சை. இதுல குரு தன்னோட சக்திய உங்க புருவம் மத்திக்கு மாற்றுவார். அது ஒரு அற்புதமான உணர்வு. அந்த தீட்சைய வாங்கிக்கிட்டு அந்த உணர்வுலயே உங்க கவனத்தை வச்சு தவம் செஞ்சா போதும். நீங்க ரொம்ப சுலபமா ஆன்மீகத்துல அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். ஆமா, இந்த எளிய வழிய விடாம புடிச்சுக்கிட்டு தொடர்ந்து செஞ்சா கடைசியில பிறப்பு இறப்புங்கிற இந்த சுழற்சியிலிருந்து நாம முழுசா விடுபட்டுறலாம். அதத்தான் பிறவா பெருநிலைன்னு சொல்றாங்க. அது ஒரு நிரந்தரமான பேரானந்தமான நிலை. அதுதான் நம்ம ஆன்மீக பயணத்தோட இறுதி இலக்கு. இந்த தெய்வீக பயணத்தை நீங்களும் தொடங்கணும். ஞான சத்குரு மூலமா திருவடி தீட்சை பெற்று அந்த பிறவா பெருநிலைய அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதோ இங்க தெரிகிற எண்கள்ல கூப்பிடலாம். இல்லைனா எங்க இணையதளத்தையும் பார்க்கலாம். உங்கள் ஆன்மீக பயணம் சிறப்பா அமைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.